வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. நீங்க ஆபீஸ்ல தினம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் தான் நாம இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்ல இதுவும் ஒன்று. அதாவது, இப்ப நீங்க ஆபீஸ்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசுறீங்க. மற்றவங்க ரொம்ப லகுவா குறுக்க புகுந்து அவங்க பேசி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்களா? அல்லது நீங்க ஒரு சூப்பரான ஐடியாவை கண்டுபிடிச்சு சொல்றீங்க, மற்றவங்க அதை காது கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்களா? அதே நேரம் அதே ஐடியாவை அடுத்தவங்க சொன்னா மட்டும் அதை கேட்டு உடனே அக்செப்ட் பண்றாங்களா? உடனே நமக்கு மனசு வலிக்கும். நாம என்ன அவ்வளவு குறைஞ்சா போயிட்டோம் அப்படின்னு நினைச்சு நமக்கு அவமானமும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உருவாகும் இல்லையா? இனிமேல் உங்களுக்கு இந்த கவலையே வேண்டாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 3 உளவியல் ட்ரிக்ஸ்களை தான் சொல்லித்தர போறேன். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களை மதிக்காம ஒதுக்குனவங்க, உங்களை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நினைச்சவங்க கூட உங்களுக்கு மதிப்பு தர ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, அந்த 3 உளவியல் ட்ரிக்ஸ்களை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? உங்க நேரத்துக்கு வேல்யூ கொடுங்க. அதாவது, நம்மள பல பேர் செய்யற பெரிய தப்பே இதுதாங்க. நாம எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறோம் பாருங்க. அங்கதான் நாம தப்பே பண்றோம். உதாரணமா, இப்ப ஆபீஸ்ல கொலீக் ஒரு ஹெல்ப் கேட்டா, சரி அதனால என்ன பண்ணிட்டா போகுது அப்படின்னு சொல்றது. எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ நைட் டியூட்டியோ எதுவானாலும் நம்ம தலையாட்டுறோம் பாருங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இவங்கிட்ட நாம எதை வேணாலும் கொடுக்கலாம், கொடுத்தா இவன் செஞ்சிடுவான் அப்படின்னு ஒரு இளக்காரமான எண்ணத்தை உருவாக்குறதுக்கு காரணமா அமையுது. அத தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல எல்லா விஷயத்துக்கும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்க நேரத்தை முதல்ல மதிக்க தொடங்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அல்லது செய்ய முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா தைரியமா முடியாது அல்லது நோ அப்படின்னு சொல்ல பழகுங்க. எப்பொழுதும் கைக்கு கிடைக்கிற ஆளா, ஈஸிலி ரீச்சபிளா இருக்காதீங்க. உங்களுக்கான ஒரு எல்லைய, பவுண்டரிய வச்சுக்கோங்க. நீங்க எல்லாவற்றுக்கும் எஸ் சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு எஸ் சொன்னீங்கன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் எஸ் சொல்லிட்டான்ல, அப்ப கட்டாயம் செஞ்சு முடிச்சிடுவான் அப்படின்னு அன்றைக்குதான் உங்க வார்த்தைக்கும் உங்களுக்கும் வெயிட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? பேசும்போது ஸ்லோ பிளஸ் கிளியரா பேசுங்க. அதாவது, நீங்க ஃபாஸ்டா பேசினாலோ அல்லது பதட்டத்தோட நர்வஸா எதையாவது எக்ஸ்பிளைன் பண்ணாலோ உங்க வேல்யூ அங்க கண்டிப்பா குறைஞ்சுதான் போகும். உதாரணமா, இப்ப நீங்க ஒரு மீட்டிங்ல பதட்டத்தோடு, ஆக்சுவலி சார் அது அதனால இந்த மாதிரி நீங்க இழுத்து பேசுனீங்கன்னா யாருமே காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. சரி, அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பாயிண்ட் டு பாயிண்டா ஷார்ப்பா பேசுங்க. பேசும்போது பாஸ் விட்டு பேசுங்க. அவங்க கண்ணையே பார்த்து பேசுங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் காமா உட்காருங்க. நீங்க அமைதியா காமா இருக்கிறத பார்த்தாலே அவங்க உங்களை சீரியஸா எடுத்துப்பாங்க, மதிக்க தொடங்குவாங்க. ஷார்ட் பிளஸ் கிளியர் ஈக்குவல் டு பவர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தேர்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங். அதாவது, இப்ப நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க, அந்த விஷயத்தை பற்றியே ஒரு 10 நிமிஷமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட சிக்னல் என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்க மேலேயே கான்ஃபிடென்ட் இல்லாததுனால நீங்க மற்றவங்க கிட்ட அந்த விஷயத்துக்கு அப்ரூவல் கேட்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால
இனி நீங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுனா இதனால இது நடக்கும் அப்படின்னு சொல்றதோட மட்டும் முடிச்சுக்கோங்க. யாராவது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா மட்டும் விளக்கத்தை கொடுங்க. நீங்க உங்களை நிரூபிக்காத வரைக்கும் தான் மற்றவங்க உங்களை ஒரு மதிப்புமிக்க நபரா பார்ப்பாங்க. பேசும்போது நிதானமா நிறுத்தி குறைவா ஆழமா பேசுங்க. இப்படி பேசுறதால உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கவனிக்க வேண்டிய கட்டாய சூழல் உருவாகும். உங்களோட இந்த நிதானம் தான் உங்களை ஒரு லீடரா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டும். அது மட்டுமல்ல, சைக்காலஜி படி பார்த்தா யார் ஒருவர் அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் அதிகாரம் உள்ள நபரா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களோட மௌனத்தை ஒரு ஆயுதமா மாத்திக்கோங்க. அதனால நட்புகளே, ஆபீஸ்ல மற்றவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல உங்க நேரத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. பேசும்போது ஆழமா குறைவா அளவோடு நிறுத்தி பேசுங்க. ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களை மதிக்காதவங்க, உங்களை இக்னோர் பண்ணவங்க அடுத்த மீட்டிங்ல நீங்க பேசும்போது என்ன பேச போறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.